நாம் ஜெபிக்கும் போது புத்தகத்தை வாசிப்பதை தற்காலிகமாக நிறுத்தி இன்னொரு அருமையான புத்தகம் கிடைத்ததனால் அதை வாசித்து முடிச்சுட்டு பழையபடி தொடர்ந்து நாம் ஜெபிக்கும் போதுக்கு போவோம் அப்படின்னு நினச்சிருக்கேன். இது சின்ன புத்தகம்தான், விரைவில் முடிஞ்சிடும். ஆங்கிலத்தில் மார்ட்டின் சாவலா எழுதி அருட்திரு ஜோசப் கென்னடி அவர்கள் தமிழாக்கம் செய்த இறுதி தீர்ப்பும் வாழ்வின் நூலும் மருத்துவரின் சாட்சியம் என்ற புத்தகத்திலிருந்து வாசிப்பவர் ருஃபினா ராஜ்குமார். இயல் 1. ஒரு மின்னல் எங்களை தாக்கியது. ஒரு அழகான சுரங்கப்பாதை தோன்றியது. சகோதர சகோதரிகளே, என் பெயர் குளோரியா போலோ. கொலம்பியா நாட்டில் உள்ள பொகோடா நகரத்தில் கணவர் மற்றும் 3 குழந்தைகளுடன் வாழ்ந்து வருகின்றேன். நான் அழகான, இளமையான, கவர்ச்சியான, வசதியான பெண்ணாக பெரும்பான்மையான கத்தோலிக்க கிறிஸ்தவர்களைப் போல நானும் பெயரளவில் மட்டுமே கிறிஸ்தவராக வாழ்ந்து வந்தேன். நான் ஒரு பல் மருத்துவர். ஆனால் நான் வாயை திறந்தால் பொய்கள்தான் வரும். என் மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளிடமும் மற்றவர்களிடமும் நிறைய பொய் பேசுவேன். பொய் பேசுவது எனக்கு இயல்பாக இருந்தது. ஒவ்வொரு முறை பொய் பேசிய பின்னும் நான் பொய் பேசலை, நான் பேசினது பொய்னா என் மேலே இடி விழட்டும் என்று சொல்வேன். உண்மையாகவே என் மேல் இடி விழுந்தது. நான் சற்றும் எதிர்பாராமல் எனக்கு அது நிகழ்ந்தது. மே மாதம் 5ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு நானும் என் கணவரும் இன்னொரு பல் மருத்துவரான என் மருமகனோடு தேசிய பல்கலைக்கழகத்தில் பற்சீரமைப்பு மருத்துவத்தில் சிறப்பு பயிற்சிக்காக சென்றிருந்தோம். அன்று வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணி அளவில் பெருங்காற்றோடு மிக கனமழை பெய்யத் தொடங்கியது. அருகில் உள்ள கட்டிடத்தில் ஒதுங்கி நிற்கலாம் என்று சென்று கொண்டிருந்த போது இடி மின்னல் எங்கள் மேல் விழுந்தது. அது எவ்வளவு அதிர்ச்சியாக இருந்தது என்பதை உங்களால் யூகிக்க முடியாது. எங்களுக்கு அருகில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அது முற்றிலும் எரிந்து கருகியது. மின்னல் விழுந்த இடத்தில் தரையில் ஒரு துளை உண்டானது. நாங்கள் மரத்தின் அடியில் நின்றிருந்தோம். மின்னல் என் மருமகனின் இதயத்தில் நுழைந்து அவரது கால் வழியாக வெளியேறியது. அவருடைய சதையோ உடலோ எரிக்கப்படவில்லை. அவர் உடலில் 2 தீக்காயங்கள் மட்டுமே இருந்தன. ஒன்று அவரது இதயத்தில் இருந்தது. ஆனால் அவர் அணிந்திருந்த சங்கிலியில் குழந்தை இயேசுவின் பதக்கம் மட்டும் அப்படியே இருந்தது. இன்னொன்று, மின்னல் வெளியேறியதில் அவரது காலில் ஒரு சிறிய துளை இருந்தது. அவருக்கும் எனக்கும் எந்த முக்கிய அறிகுறிகளும் இல்லாமல் உடனடியாக மாரடைப்பு ஏற்பட்டது. வேறுபாடு என்னவென்றால், மருத்துவர்கள் என் மருமகனை உயிர்ப்பிக்க முயன்ற போதும் அவர் உயிருடன் திரும்பி வரவில்லை. அவர் ஆண்டவரிடம் சென்றபோது அவருக்கு வயது 23. என்னை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளே, நீங்கள் இப்போது காண்பது போன்று நான் உங்கள் முன் எழுந்து நிற்கின்ற இக்கடவுளின் கொடையை நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. மின்னல் என் தோளில் இறங்கிய போது மிக அதிர்ச்சியாக இருந்தது. அது என் தோள் மற்றும் கை முழுவதையும் கருக்கியது. மேலும் என் விரல்களில் இருந்த சதைகள் அனைத்தையும் தின்றுவிட்டது. என் மார்பகங்களை அழகாக வைத்திருப்பதற்காக நான் நிறைய உடற்பயிற்சிகள், எடைப்பயிற்சிகள் மற்றும் ஏரோபிக்ஸ் செய்து வந்தேன். என் மார்பக மேல் பகுதியை எல்லோரும் பார்க்கும்படியாக நான் ஆடை, லோக்கட் அணிவேன். ஆனால் மின்னல் என் மார்பகங்களை எரித்து அனைத்து சதைகளையும் தின்றுவிட்டது. குறிப்பாக இடது மார்பகம் முழுவதுமாகவும் மற்றும் வலது மார்பகத்தின் ஒரு பகுதியும் எரிந்துவிட்டது. வயிறு மற்றும் தொப்பையில் இருந்த சதையெல்லாம் போய்விட்டது. என் கால்கள் ஒரு ஜோடி நிலக்கரியைப் போலாகி சில பாகங்கள் சதை இல்லாமல் எலும்பு வெளியே தெரிந்தது. தொடர்வோமா நண்பர்களே?